கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு நேரம் திருப்பிக் கொள்வோம். 18வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். எடுத்துக்கோங்க, சேர்ந்து படிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அநேகமாக இந்த வசனம் உங்களுக்கு மனப்பாடமாக பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் படிக்கிறதுனால கண்டிப்பாகவே இந்த வசனம் நல்லாவே உங்களுடைய மனதுக்கு சென்றிருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். நம்ம நிறைய இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் நிறையா போனதுனால நான் டைரெக்டாகவே செய்திக்குள்ளாக நான் உள்ளே போகின்றேன். கடந்த வாரத்தில் நம்ம எதோடு முடித்தோம் என்றால், பாவிகளின் ஆஸ்தியை எடுத்து கர்த்தர் நீதிமானுக்கு கொடுக்குறார் என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பற்றி போதிக்கும் போது மக்களுக்கு இருக்கின்ற ஏராளமான கேள்விகள், இதெல்லாம் நிறைய கிறிஸ்தவ சபைகள் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆசீர்வாதத்தை எதிர்த்து தான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆசீர்வாதம்லாம் வேணான்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் வேணான்னு சொல்கிறது மட்டும் கிடையாது, ஆசீர்வாதத்தை பற்றி போதிக்கிறவர்களே திட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப ஆடம்பரம், இவங்கெல்லாம் ரொம்ப பார்த்திங்கன்னா சுகபோகமாக வாழ்கிறவர்கள், இவங்களாம் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போகிறதே கஷ்டம்தான் என்ற நிலைமையில் அநேகர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இதை குறித்த பல சத்தியங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது யாருக்கு புரியுதோ இல்லையோ, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன், விருப்பப்படுறேன். இதை குறித்து நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கணும். வேறு யார் ஏதாவது கேட்டால் கூட நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த உலகத்தில் சொல்கிற சில தவறான உபதேசங்களுக்கெல்லாம் நம்ம செவி சாய்த்து விடக்கூடிய ஒரு நிலைமை உருவாக ஆரம்பித்து விடும். ஆகவே தான் கடந்த வாரத்தில் பார்க்கும்போது இந்த பாவிகளுடைய ஆஸ்தி எடுத்து ஏன் நீதிமானுக்கு கொடுக்குறார் என்று பார்க்கும்போது மெயினாக ஒரு 4-5 வாரமாக எதை அதிகமாக பேசிக்கிட்டு வரோம் அப்படின்னா, கடவுள் ஏன் ஆசீர்வதிக்கிறாரு, ஏன் உடன்படிக்கை பண்ணுறாரு, ஏன் நமக்கு ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்குறாருன்னு பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தையும் புதிய ஏற்பாட்டில் முக்கியமான ஒரு காரியத்தையும் 2 காரியத்தையும் மையப்படுத்தி தான் பேசிட்டு வரோம். பழைய ஏற்பாட்டில் எதுக்காக கர்த்தர் இந்த ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுத்தார் என்று பார்க்கும்போது, இந்த ஆபிரகாம் மூலமாக கிறிஸ்து இயேசு பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி திட்டம். ஆகவே அந்த திட்டம் ஒரு நாளும் கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது. அந்த திட்டத்தில் அந்த சந்ததி செத்து விடக்கூடாது. அந்த சந்ததி செத்து விட்டதென்றால் தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களும் செத்து விட்டதாகவே அர்த்தமாகிவிடும். ஏன்னா எல்லாமே செத்து போச்சு, அவ்வளோதான். ஒருத்தர் செத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், அவனுடைய எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சுன்ற மாதிரி இது முடிஞ்சிடும். அப்போ அவங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் காணா போயிடும், அவங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் இல்லாமல் போயிடும், பொய்யா போயிடும். இதெல்லாம் நிறைவேறக்கூடாது என்பதற்காக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவர்களை ஒவ்வொரு அவங்களுடைய சந்ததியாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா பிடிச்சி அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் முக்கியமாக பண்ணுற ஒரு காரியம், அந்த பாவிகளுடைய ஆஸ்தியெல்லாம் தூக்கி கொண்டு என்ன பண்ணுறாருன்னா இவங்கள்ட்ட கொடுக்குறார். யார்? வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததிகள்கிட்ட கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாருன்னா அவர்களுக்கு நோக்கம் இருக்குது. அவங்க வாழ்க்கையில் தேவன் திட்டம் வச்சுருக்கிறதுனால அந்த திட்டம் நிறைவேறுவதற்காக தேவன் அப்படியெல்லாம் அவங்கள ஆசீர்வதிச்சார்னு பழைய ஏற்பாடு முழுவதும் பார்க்குறோம். சரி, நீங்கள் கேட்கலாம், பழைய ஏற்பாடு காலத்தில் ஓகே கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கணுன்றதுக்காக இவ்வளோ காரியம் பண்ணார், புதிய ஏற்பாடு காலத்தில் கடவுளையே நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான கட்டளையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பது அது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல நாடுகளையும் சகல தேசங்களையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட ஆவியும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்று கிறிஸ்து இயேசு நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அப்போ அந்த பணியை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால், நம்ம கஷ்டத்திலேயோ பஞ்சத்திலேயோ ஏழையிலேயோ இல்லாமையிலேயோ இருந்தோம் என்றால் நிச்சயமாக அந்த திட்டத்தை நிறைவேற்றவே முடியாது. கவனிங்க, சுவிசேஷ ஊழியம் என்பது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. அதற்காக எவ்வளவு விரயம், எவ்வளவு செலவு, எவ்வளவு அதற்காக பணங்கள், தாளந்துகள், வரங்கள், நேரங்கள் எவ்வளவு செலவு பண்ணப்படுகிறது என்பதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா அது நம்முடைய மூளைக்கு எட்டாது. அவ்வளோ இருக்குது, அவ்வளோ காரியங்கள். நினைக்கலாம், எங்கே சுவிசேஷத்துக்கு இவ்வளோ செலவாகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ இருக்குது, அவ்வளவு காரியங்கள் இருக்குது. அப்போ நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும்? பாருங்கள், சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஒரு நல்ல சாப்பாடாவது தேவை, ஒரு தண்ணியாவது குடிக்கிறதுக்கு வாட்டராவது நமக்கு தேவை இல்லைங்களா?
அது கூட இல்லைன்னா எப்படி வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அநேக கிறிஸ்தவர்கள் கஷ்டப்பட்டது உண்மை. ஆனால் இப்போ நம்ம வந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால் சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு முறையை தேவன் வச்சிருக்கிறார். கஷ்டப்பட்டும் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், இல்லாமையிலும் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், இல்லாமையிலே கொடுத்தாங்க. ஆனால் அதை விட பெஸ்ட்டு வழியே, சிறந்த வழி என்ன என்பதை பார்க்கும்போது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று மட்டும் சொல்லலை, உன்னை ஆசீர்வாதமாய் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ரெண்டு காரியமும் இருக்குது. உன்னை ஆசீர்வதிப்பார், ரைட். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், ரெண்டும் உண்மை தான். நம்மளை ஆசீர்வதிப்பார்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அநேக விசுவாசிங்க இந்த வசனத்தையே புரிஞ்சுக்கல. இந்த வசனத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அவங்க வந்து இந்த உலகத்தை நல்லா இருக்க விரும்புவாங்க. அவங்க தான் புதிய ஏற்பாடு காலத்தில் தேவன் நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு பிரதான கட்டளை இருக்கின்றது, பிரதான பணி இருக்கிறது. உலகளாவிய சுவிசேஷ பணி என்று ஒன்று இருக்கிறது. இதில் நம்முடைய பங்கு பெரிய அளவில் இருக்கணும், சும்மா சின்ன அளவில் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஒன்லி ஜபத்தோடு மட்டும் நிப்பாட்டிருக்கக்கூடாது. இல்லைங்கய்யா எங்களெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாதுங்கய்யா, சும்மா ஜபம் மட்டும் போயிடுறோங்கய்யா. அது அதாவது நல்லது, தப்பு கிடையாது. அப்போ ஜபத்தை தப்புன்னு சொல்கிறீங்களா? இல்லை, ஜபம் நல்லது, ஜபம் பண்ணுங்க, உழைக்கிறது நல்லது. ஆனால் இன்னொரு ஊழியம் இருக்குதே, என்ன ஊழியம்? ஆஸ்திகளால் ஊழியம் செய்தவர், அந்த ஒரு வார்த்தை இருக்குதே. அநேக நேரத்தில் அதை நம்ம மறந்துடும். ஊழியத்தில் வந்து நம்ம நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், மைக்கு படித்து பிரசங்கம் பண்ணனா தான் ஊழியம், இந்த மாதிரி சபையை ஒரு பில்டிங் கட்டி சபை நடத்தினா தான் ஒரு ஊழியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அது கவனிங்க, இதெல்லாம் ஒரு ஊழியம்தான். இன்னொரு ஊழியம் இருக்குது, ஆஸ்திகளால் ஊழியம் செய்த பைபிள் இருக்குது, பெண்கள் இருக்கிறாங்க, சுவிசேஷகர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு விதத்தில் நான் ஒன்று சொல்லட்டுங்களா, இன்றைக்கி நான் வந்து நீங்கள் மைக் பிடிச்சி ஊழியம் பண்ணுறேன்னா, இந்த மைக் பிடிச்சி பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய ஒரு புள்ளிகளை நீங்கள் தான் இருக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த மைக்கு பிடிச்சி நான் இந்த ஊழியத்தெல்லாம் பண்ணணும், இந்த வார்த்தையெல்லாம் அறிவிக்கணும், இந்த வார்த்தையெல்லாம் அகில உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய பணங்கள், உங்களை ஆஸ்திகளை கொண்டு வந்து நீங்கள் கொட்டுறீங்க இல்லைங்களா? அது ஒரு ஊழியம் தான். இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு விதத்தில் நல்லா கவனமாக கேளுங்க. நம்ம இந்த இடத்துல பண்ணுற ஒவ்வொரு காரியமும் ஊழியம். நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புறீங்க பார்த்தீங்களா? வீட்டை விட்டு கிளம்பி இங்கே வரையிலும் என்ன பண்ணுறீங்க? ஒரு ஊழியம் பண்ணுறீங்க. இங்கேருந்து வீட்டுக்கு போகிறவங்களும் ஊழியம் பண்ணுறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா சர்ச்சுக்கு வருவது என்பது ஞாயிற்றுக்கிழமை போய் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போகணும் அந்த பாஸ்டர் கூப்பிட்டுருவாருன்றதுக்காக வரீங்களா? அதுக்காக கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவது என்று சொல்லக்கூடியது கூட ஒரு ஊழியம்தான். கவனமாக கேளுங்க, ஒரு ஊழியம் தான் நீங்கள் பண்ணுறீங்க. எப்படி ஊழியம் பண்ணுறீங்க? அநேக மக்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு, உங்களை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஊழியம் பண்ணுறீங்க. இன்றைக்கி இவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க, இயேசுவை கும்பிட போகிறாங்க, இயேசுவை ஆராதிக்க போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க. ஏதோ ஒரு விதங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த உலகத்துக்கு பாருங்கள், எப்போதுமே ஒரு கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா எதிர்கட்சி எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஆட்டங்காட்டிகிட்டே இருக்கும். ஏன்னா நாங்கள் இருக்கிறோம்டா, நாங்கள் இல்லாமல் இல்லை அப்படின்ற மாதிரி அடிக்கடி எதிர்கட்சி நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லி அடிக்கடி போராட்டம், அடிக்கடி ஒவ்வொரு விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நல்லா கவனம் வைக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், எதிர்கட்சிலாம் கிடையாது, நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறாருன்றதை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ வீட்டில் ஏறெடுக்கப்படுகின்ற ஜபங்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? நீயும் கூட இந்த காரியத்தெல்லாம் மறந்துருக்கலாம், விட்டுருக்கலாம். எனக்கு தெரியும் பாருங்கள், நான் சின்ன வயசில் வளர்ந்த காலகட்டத்தில், சின்ன வயசு அப்போ வந்து நான் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நாட்கள், பாரம்பரியமான ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை வளர்க்கப்பட்டவன். நான் வந்து காலையில் ஒரு 5 மணிக்கு, அந்த காலத்தில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு பால் வாங்குறதுக்கு போயிட்டு வருவோம் பாருங்கள். போயிட்டு நடந்து வந்துட்டுருக்கிறேன்னா எல்லா வீடுகள்லையும் பார்த்திங்கன்னா அதிகாலையிலே பாட்டு சவுண்டு, கைத்தட்டி பாட்டு பாடி ஆண்டவர் ஆராதிப்பாங்க. எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. என்னைக்கு? நான் சின்ன வயசாக இருந்த காலகட்டத்தில். புரியுதுங்களா? 5 மணிக்கே எழுந்திரிச்சு வீட்டில் குடும்பமாக கைத்தட்டி பாட்டு பாடி ஆராதனை பண்ணுவாங்க. எனக்கு அன்றைக்கெல்லாம் வந்து எனக்கு விவரம் தெரியாது, சரி என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு இருப்பான். ஆனால் இப்போ எனக்கு புரியுது, அந்த காலகட்டத்தில் ஒரு ஊழியத்தை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் படுக்கிறதே 1 மணிக்கு 2 மணிக்கு படுக்கிறோம். வந்துருச்சு செல்ஃபோனு இல்லைங்களா? அதை வேறு பார்த்துட்டு கண்ணை வேறு கெடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் லேட்டாக இருந்துச்சா, நைட்டு லேட்டாக தூங்கிட்டேன் பாஸ்டர், அதான் லேட்டாக எழுந்திரிச்சேன். யோசிச்சு பாருங்கள், நம்ம லேட்டாக எழுந்திரிக்கிறதுனால எந்த ஒரு கைத்தட்டு சவுண்டு பக்கத்துக்கு போக மாட்டேன்.
இல்லைங்களா? இன்றைக்கெல்லாம் வந்து உள்ரூம் வெளியே வெளியே ஐயோ பக்கத்தில் தப்பாக நினச்சிற பாட்டு கொஞ்சம் சவுண்டு அதிகமாக வச்சா கூட நம்ம நினைக்கிற நினைப்பு என்னென்னா பக்கத்தில் எதாவது தப்பாக நினச்சிருக்க மாட்டாங்களா, ஒரு கிறிஸ்துவலாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி ஒரு வெக்கத்தினாலேயே நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா காரியத்தையுமே அவாய்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அதுதான் பாருங்கள், இந்த காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங்லாம் எதற்கான திரும்பவும் நம்ம இருக்கிறோம். என்னதுங்க, நம்ம இருக்கிறோம். இயேசு என்ற ஒருத்தர் இருக்கிறாரு, கிறிஸ்துவ சபைகள் என்ற ஒன்று இருக்கிறது. ஆமென். உயிர் கொடுக்கணும், அது எல்லாவற்றுக்கும் உயிர் கொடுக்க வேண்டும். அப்போ எல்லாவற்றுக்குமே நம்ம என்ன பண்ணுறது, நீங்கள் சபைக்கு வருவது, ஜெபம் பண்ணுவது, வீட்டில் ஆண்டுடைய பாட்டை போட்டு கர்த்தரை துதிக்கிறது, இது எல்லாமே ஒரு விதமாக நம்ம பண்ணுற ஒரு ஊழியங்கள். ஒரு கம்பெனிஸ் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா பாருங்கள், நீங்கள் ஒரு சில கிறிஸ்துவ கடைகளுக்கு நான் சென்றிருக்கிறேன் பாருங்கள். கிறிஸ்துவ கடை சென்றால் அப்போ தான் சினிமா பாட்டு ரொம்ப அதிகமாக வைப்பாங்க. அவங்க சொல்கிற ஒரு கருத்தை நான் சொல்லுவேன், ஏன்பா ஆண்டோடைய பாட்டு வைக்கலாம்ல, ஆண்டோடைய பாட்டு வைக்கிறீங்க, ஒரு மியூசிக்காவது ஆண்டோடைய இவ்வளோ நம்ம மியூசிக்லாம் இருக்குது. மற்றவனுக்கு தான் ஆண்டோடைய பாட்டு பிடிக்காது, அவனுக்கு என்னத்தை ஒரு இசையாவது அவன் கேட்பான்ல. நம்முடைய ஆண்டோடைய பாட்டு தான் எவ்வளோ இசைனாலே எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கருவியில் பாட்டெல்லாம் பாடி வச்சுருக்கிறாங்க. ஸ்லோ சாங்ஸில் எவ்வளோ வச்சுருக்கிறாங்களே. பெரிய பெரிய லக்ஸுரி ஹோட்டல்லாம் உள்ளே போனால் மைல்டாக மியூசிக் போடுறாங்க. பார்த்துருக்கீங்களா? சரி, நீ வந்து பாட்டு சினிமா பாட்டெலாம் போட வேண்டாம், அந்த மைல்டாக என்ன பண்ண ஒரு மியூசிக்காவது போட்டு வைக்க வேண்டியது தானே. நீ இதுக்கு ஒரு பேட் அனாயிண்டிங்கை கொண்டு வந்து கடையில் கொண்டு வந்து விடுற. அவங்க சொல்கிறாங்க, கஸ்டமர்லாம் வேணாமா பாஸ்டர், கஸ்டமர்லாம் இதை விரும்புகிறாங்க பாஸ்டர், கஸ்டமர் இதெல்லாம் போட்டால் தாங்க வருவாங்க பாஸ்டர். அப்போ நான் கேட்குறது, அப்போ வந்து கர்த்தர் வேணாமாப்பா, கர்த்தர் வேணாமா? நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. நீ நினைக்கலாம், என்னங்கப்பா இது என்ன இப்படிலாம் இப்போ மக்கள் இது பண்ண சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், எல்லா விதங்களிலேயும் நம்ம கர்த்தரை முன்னிறுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். எல்லா இடங்கள்லையுமே தேவனுடைய வார்த்தையின் சத்தம், தேவனுடைய வார்த்தையின் ராகங்கள் வெளியே போக வேண்டும் என்று ஆசைப்படுறோம். ஒன்று தெரியுங்களா? ஒன்றும் இல்லை, உங்கள் காலர் டியூன் பார்த்தீங்கன்னா சவுண்டு வரும்போது பாட்டு பாடி, ஒருவேளை சினிமா பாட்டு ஏதோ ஒரு பாட்டு, சினிமா பாட்டோ ஆண்டோடைய பாட்டோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவே உங்கள் வாயில் வரும். பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க இல்லைங்களா? ஒருவேளை நீங்கள் பாட்டு பாடும்போது உன்னை அதிசயம் காண பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பா, எல்லாம் பாட்டு கேட்டோன்னே கொஞ்சம் தூரம் போன பிறப்பா அதுவே ஹம்மில் வரும், நீ ஆசீர்வாதமாக இருப்பா, அந்த மாதிரி ஹம்மில் வரும் வந்து. புரியுதுங்களா? இதே சினிமா பாட்டு வைங்க, கொஞ்சம் தூரம் போனோன்னே அது வாயில் வரும். பார்த்துருக்கீங்களா? நான் சொல்கிறேன், எல்லா இடங்கள்லையுமே நமக்கு ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எப்படியாவது ஒரு விதங்களில் கர்த்தருடைய ராஜ்யத்தை பரப்ப வேண்டும் என்று சொல்லி நமக்கு நிறைய வழிகள் இருக்குது. அந்த வழிகள் ஏதாவது ஒரு வழியை நம்ம எடுத்து பயன்படுத்துவோம். நீங்கள் இங்கே கொடுக்கின்ற பணங்கள், நீங்கள் விதைக்கின்ற விதைகள், நீங்கள் வருது இங்கே துதிச்சு பாடுறது, கர்த்தரை மகிமைப்படுத்துறது, இன்னும் சொல்ல போனால் நல்ல நல்ல வாகனங்களெல்லாம் வர்றது, அதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லப்பா, ஆரம்பத்தில் சைக்கிளாக நினச்சி இந்த ஏரியாவில் பைக்காக நினச்சி இப்போ காராக நிற்குதுப்பா, பெரிய பெரிய ஆட்கள் தான் உள்ளே உட்காந்துருப்பாங்க போல். நான் சொல்கிற இதெல்லாம் நடக்கும் நிச்சயம், சீக்கிரத்தில் இவைகளெல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும். அப்போ ஏன் கடவுள் நம்மளை ஆசிரியர், எதுக்கு பாவிகளுடைய ஆஸ்தியை பிடிச்சி தூக்கி அவர் சொல்கிற அவங்கள்ட்ட இருந்து எடுத்து நம்மள்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஏன் பண்ணுறாரு, ஏன் கடவுள் இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அப்படின்னாலே, நல்லா கவனமாக கேட்கணும், நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. நம் மூலமாக இந்த பூமிக்கு முழு உலகத்துக்கும் கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் இப்படிலாம் பண்ணுறார். போன வாரத்தில் வந்து ஆபிரகாமை பற்றி படித்தோம். ஆபிரகாமு கர்த்தர் வந்து எகிப்தின் செல்வங்களை எடுத்து கர்த்தர் எப்படி ஆபிரகாம்கிட்ட கொடுத்தாரு, அதே போல் ஈசாக்கு எடுத்து நம்ம படிக்கும்போது அந்த நேரத்தில் அந்த ஊரில் இருந்த பெலிஸ்தியர்களுடைய சொத்தை எடுத்து கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் என்பதை பற்றி படித்தோம். இன்றைக்கி இன்னொரு காரியத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னொரு சில விஷயங்களை பார்ப்போம் பாருங்கள். ஏன் இதெல்லாம் பார்த்தோம்? கடவுள் வந்து ஏழையாக கடைசியில் ஒன்று சொல்லி முடித்தேன், ஏழையாக பணக்காரனாக பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது கிடையாது. நான் சொன்னேன், ஈசாக்கு வந்து ஆல்ரெடி அவன் பெரிய ரிச் மேன், சாதாரண ஆள் கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரன், நம்பர் 1 பணக்காரன் யாருன்னு சொன்னால் ஆபிரகாம் தான். நம்பர் 1 பணக்காரன் ஆபிரகாம். அப்போ ஈசாக்கு அந்த நாட்கள்லேயே உலகத்தில் நம்பர் 1 கோடீஸ்வரனாக இருந்த ஆபிரகாமுடைய பையன் அப்படின்னா ஒரு ஏழையாக இருந்திருப்பாரா? அப்போ ஆசீர்வாதங்கள் ஏழையா பணக்காரனா என்று பார்த்து வருவது கிடையாது.
அநேகருடைய நினைப்பு என்னன்னா, கடவுள் பாருங்க பணக்காரங்களை ஆசீர்வதிக்கிறாருங்க, ஏழைகளை எங்களை அம்போன்னு விட்டுறாருங்க. அந்த காலகட்டத்திலும் இந்த காலம் வரையிலும் பார்த்தீங்கன்னா ஏழைகள் கீழே நின்று பழகிட்டோங்க அப்படின்றாங்க. அதாவது திரும்ப சொல்கிறேன், ஆசீர்வாதம் வந்து ஏழையா பணக்காரன் என்று பார்த்து வர்றது கிடையாது. தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுறீங்களா? தேவன் வந்து ஈசா கிட்ட பார்த்து பேசணும், இங்கே பாரு எல்லாரும் போகிறாங்க, நீ கிளம்பி போகாது, நான் இங்கே இரு, உங்கள் அப்பாவுக்கு நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன், இங்கேயே குடியிரு, இந்த தேசத்தில் எல்லாம் பண்ணுன்னு சொல்லி சொன்னார். ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணனான், கர்த்தருடைய வார்த்தையை மதித்தான், கர்த்தருக்கு மரியாதை கொடுத்தான். அது நிமித்தமாக ஏற்பட்டது. என்னை கனம் பண்ணுறவனை நான் கனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறேன் ஈசாக்கு. உன்னை எப்படி ஆஸ்வதிக்க போகிறது முழு உலகத்துக்கு நான் காட்ட போகிறேன்னு சொல்லி தான் அந்த நாட்களில் வந்து விளைச்சல், ஏராளமான விளைச்சல். அவனுங்கெல்லாம் பொறாமப்பட்டானுங்க. ஏன் பொறாமப்பட்டான், எதனால் பொறாமப்பட்டான் அப்படின்னா, பொறாமப்பட்டதுக்கு என்ன காரணம்? வெளியூருக்காரன் உள்ளூரில் வந்து ஓஹோன்னு வாழ்கிறான் அப்படின்னு பார்த்து பொறாம. எப்போது யாருக்கு பொறாமனா, உள்ளூர்காரன் நல்லா வந்தால் பொறாமப்பட மாட்டானுங்க. வெளியாள் ஒருத்தவங்க நல்லா ஆனால் தான் மற்றவனுக்கு பொறுக்காது. பொறாம பைபிளை போட்டு பொறாம. ஏன் கர்த்தர் வந்து அந்த நாட்களில் பெலிஸ்தேர்களுடைய சொத்தையெல்லாம் கர்த்தர் எடுத்து தேவன் அங்கு ஈசாக்கு கொடுக்கறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆதி 31 போவோம். இன்றைக்கி ஒரு சிலரை பற்றி பார்ப்போம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு கவனமாக கேட்டீங்க. சில பேர்லாம் பாருங்கள், இவங்க பணம் வேணாங்க, அவங்க பணம் வேணாங்க, ஐயோ அதெல்லாம் இந்த பணங்க அந்த பணங்கன்னுவாங்க. நான் சொல்கிறேன், அந்த பணம் எந்த பணம் நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு பணமாக இருந்தால் கூட அது எல்லாமே நீதிமானின் கையில் வந்து தேவ ராஜ்யத்துக்காக கடவுள் கொடுக்குறார். 31ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம், 6ஆம் வசனத்துக்கு நேராக போவோம். 31:6, என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ எடுத்துக்கிட்டீங்களா? 31:7, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளியுள்ளவைகள் உன் சம்பளமாக இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாக இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். உங்களுக்கு தெரியும் லாபான் எவ்வளோ கொடூரமான மாமனார்னு. சாதாரண மாமனார்லாம் கிடையாது, கொடூரமான மாமனார். 10 ஆடுகள் பொழியும் காலத்தில் நான் கண்ட சொப்பனத்தில் நான் கண்களை எடுத்து பார்க்கும்போது ஆடுகளோடே பொழியும் கடாக்கள் கலப்பும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளுமாய் இருக்க கண்டேன். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடைய பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறம் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாக இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். இங்கே பார்க்குறோம் என்ன நடக்குதுன்னா, தேவனாகிய கர்த்தர் லாபான் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன், யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வாதத்துக்கு உரிமையாளன், இன்னும் சொல்ல போனால் உடன்படிக்கைக்கு சொந்தக்காரன், உடன்படிக்கையின் பிள்ளை, உடன்படிக்கையின் சந்ததி. இவர்களுக்கு தேவன் எங்கிருந்து பொருட்களை தூக்கி கொடுக்குறாருன்னா, விக்கிரக ஆராதனை பண்ணுறவன்ட்டு எடுத்து தூக்கி கொடுக்குறார். அவன் இருக்கிறது எல்லாவற்றையும் புடியும் கொடுக்குறார். வந்து பார்க்குறோம், அதாவது சாதாரணமாக கையும் கோலுமா போனவன் பைபிளில் போடப்பட்டிருக்குது, 2 பரிவாரங்கள் உடையவனாக கர்த்தர் அவனை மாற்றினார். அதுதான் நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. பாவிகளின் ஆஸ்தி எடுத்து கர்த்தர் நீதிமான்களுக்கு கர்த்தர் கொடுக்குறார். ஏன்னா பாவிக்கு ஏன் ஆஸ்தி இருக்குதுன்னு அவனுக்கே தெரியாது. அவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்துடைய அருமை தெரியாது, பணத்தை ஏன் கர்த்தர் கொடுக்குறாருன்னு தெரியாது. அவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷன், அது அவனுக்கு அதில் இருக்கிற ஒரு வெறி, அதில் இருக்கிற ஆர்வம், அது சம்பாதிக்கணும், அதுதான் ஒரு இதாக இருப்போமே ஒழிய மற்றபடி இது ஏன் கடவுள் கொடுக்குறாருன்ற முக்கியமான பிளான் அவனுக்கு தெரியாது. அவன் தான் கர்த்தர் பார்த்தாரு, உனக்கு இந்த பிளான் தெரியாது, உனக்கு எப்போ பார்த்தாலும் பணம் 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 இதிலேயே போயிட்டுருக்குற. ஆனால் உடன்படிக்கைன்னு சந்ததி ஒன்று இருக்குது, அதுக்கு தான் தெரியும் இந்த பணத்தினுடைய மேன்மை, பணம் எதுக்காக கொடுக்கப்படுறது, செல்வம் எதுக்காக கொடுக்கப்படுறதுன்னு அதுக்கு தான் தெரியும். கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த சந்ததிகளுக்கு தேவன் அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அடுத்தது பார்க்குறோம், அடுத்த ஒரு உதாரணம் யோசேப்பின் வாழ்க்கையில் பார்க்குறோம். யோசேப்புக்கு எங்கேருந்து போச்சு, எப்படி ஆபிரகாமுக்கு கர்த்தர் எகிப்திலிருந்து எடுத்து கொடுத்தாரோ அதே போல் யோசேப்பும் கர்த்தர் என்ன பண்ணார்னா, எகிப்தில் இருக்கின்ற எல்லா விதமான காரியத்துக்கும் அதிகாரியாகவே கர்த்தர் மாற்றிட்டார். எகிப்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் இவன் தான் பாஸ். பைபிளில் போடப்பட்டிருக்கு, இங்கே பாருப்பா, சிங்காசனத்தில் மட்டும்தான் நான் உனக்கு அப்பேன், மற்றபடி எனக்கு எல்லாமே அப்பன் நீ தான் அப்படின்ட்டார்.
உலகம் சொல்லுவான், டே உனக்கு அப்பண்டா நான் அப்படின்வாங்கல்ல. உலகத்தில் இந்த வார்த்தை கேள்விப்பட்டுறீங்களா? எவனா இன்னும் என்ன சாதனை உனக்கே அப்பண்டா நான் அப்படின்ற மாதிரி கர்த்தர் யோசேப்பையும் அப்பனா மாற்றினார். யாருக்கு? முழு உலகத்துக்கும் அப்பன். சொல்லுங்க, யோசேப்பு முழு உலகத்துக்கும் அப்பா. தேவன் மாற்றினார், கர்த்தரை மாற்றினார். எப்படி மாற்றினார்? எகிப்தில் இருக்கிற எல்லா செல்வத்தையும் பிடுங்கி கர்த்தர் இவங்க கையில் கொடுத்தார். கவர்மெண்ட் கர்த்தர் உடன்படிக்கை ஒரு காரியம் உங்கள்கிட்ட சொல்லிட்டார், ஒரு காரியத்தை வாக்கு பண்ணிட்டார்னா அதுக்கு கர்த்தர் என்ன வேணாலும் பண்ணுவார், எது வேணாலும் செய்வார். ஆகவே அதில் ஒரு காரியம் தான் பாவிகளுடைய ஆஸ்தியை பிடிங்கி கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்கறது. இன்னொரு விஷயம் போவோம். இஸ்ரவேல் முழு இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்துக்கு என்ன நடந்துச்சு? யோசேப்புக்கு மட்டும் இல்லைங்க. நீ நினைக்கிறீங்களா யோசேப்புக்கு மட்டும் எகிப்தின் சம்பாத்தியத்தெல்லாம் எடுத்து கொடுத்தாரு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது. யாத்திராமம் 11ஆம் அதிகாரம் போங்க, 1 படிக்கிறேன். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து என்ற தேசத்தில் கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேலாக அடிமைத்தனத்தில் கிடந்தார்கள். இப்போ எகிப்தை விட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போது கர்த்தர் என்ன பண்ணினார் என்பது தான் எடுத்து படிப்போம். 11:1-3. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வர பண்ணுவேன், அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான். நான் சொல்ல உங்கள் சந்ததியை காப்பாற்றுறதுக்கு, வாக்குத்தத்தத்தை காப்பாற்று கர்த்தர் என்ன வேணாலும் செய்வார். அதனால் நம்ம கேள்வி கேட்கவே முடியாது. உங்களுக்கு கிடையாதுங்க. உங்களுக்கு நீங்கள் நினச்சிட்டிங்களா அவருடைய பிள்ளைகளை பத்திரமா பாதுகாப்பார். ஆனால் உங்களுக்கு விரோதமாக யாரோ ஒருத்தர் கை வச்சாங்களோ எலும்புனாங்களோ ஏதாவது பண்ணணும்னு நினச்சாங்களோ, நான் சொல்ல கர்த்தர் என்ன வேணாலும் பண்ணுவார். அதுதான் இங்கே நடக்குது எகிப்து மக்களுக்கு. ஆனால் இவர்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு என்ன நடந்துச்சு? அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான், சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான். அப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருத்தையும் அவளவள் அயலானிடத்திலும் வெள்ளி உடைமைகளும் பொன்னுடைமைகளும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார். இது எப்படி இருக்குன்னா, உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் பொன்னையும் வெள்ளி கேளுங்க அப்படின்ற, நீங்கள் கேட்டால் என்ன ஆகும்? அடி மட்டும் இல்லைங்க, போலீஸ்க்கு போகணும். இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் என்னமோ ஆயிடுச்சு போல், ஏதோ ஆயிடுச்சு போல் சொல்கிற சிஸ்டர் சொல்லமே அடி விடுவோம். வீட்டில் சேர்ந்து கும்முன்னு கும்முவாங்க. மீறி நீங்கள் அவனோட பெரிய ஆளாகி நீங்கள் கத்தியோ கடப்பாரை தூக்கி காமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உடனே என்ன பண்ணுவான்? ஃபோன் பண்ணி போலீஸுக்கு தகவல் சொல்லும், இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சுங்கன்னு சொல்லு. ஆனால் கர்த்தர் சொல்கிறது மோசே மூலமாக, இங்கே பாருப்பா, நீ உன் ஆண்கள்ட்டையும் பெண்கள்ட்டையும் அவன் போய் கேளு அப்படின்றார். என்னதை கேட்க சொல்கிறாரு? வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்து பார்வனுடைய ஊழியக்காரன் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாக இருந்தார். கர்த்தர் பார்க்குற தயவு கிடைக்கும்படி போன்றார். சொல்லுங்க, தயவு. ஆமென். நான் சொல்கிறேன், பாவிகளுடைய ஆஸ்தி உங்கள் பக்கம் வரும்படி கர்த்தர் ஒரு தயவை வச்சிருக்கிறார். இயேசு நாமத்தில் அந்த தயவு இங்கே இருக்கிற எல்லாருமே உருவாவதாக. நிச்சயம் அப்படி நடக்கும் பாருங்கள். பாவிகளுடைய ஆஸ்தியில் அவங்க பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு தயவு உங்கள் மேல் வருவதாக. அதுக்கு நீங்கள் போய் கேட்க வேண்டாம். புரியுதுங்களா? எகிப்தின் சம்பாத்தியெல்லாம் உங்கள் மேலே தாண்டி வரும், உங்கள்கிட்ட வரும் என்று பைபிளே போடப்பட்டிருக்கு. 12ஆம் அதிகாரம் போய்க்கிங்க, அதுலேயே யாத்திராமம் 12:35-36 படிக்கிறேன். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். மோசே சொன்னதை அப்படியே கேட்குறாங்க. யார்? பாஸ்டர் மோசஸ் என்ன சொன்னாரோ அப்படியே என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணி போய் கேட்குறாங்க. கேட்ட உடனே கர்த்தர் என்ன பண்ணார்? 36 கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். சொல்லுங்க, கொள்ளையிட்டார்கள். சொல்லுங்க, கொள்ளை. மிகப்பெரிய கொள்ளை தேவ தயவினால் நடக்குது பாருங்க. கவனமாக கேளுங்க. இவ்வளோ பெரிய கொள்ளை. ஏன் இவ்வளோ பெரிய கொள்ளை? கவனமாக கேளு. கர்த்தர் எல்லாவற்றையும் பண்ணினார்னா, முன்னாடி சொன்னேன் எப்படி வேணாலும் பண்ணுவார்னு சொன்னேன். இப்போ சொல்கிறேன், கர்த்தர் ஏதாவது உங்களுக்கு செய்வார்னா ரொம்ப எல்லாவற்றையும் சரியாக பண்ணுறவர். சொல்லுங்கள், சரியாக பண்ணுறவர். ஒரு தோராயமாக கணக்கு எடுத்து பார்த்தோம்னா ஒரு 300 வருடங்கள் கணக்கு வச்சுங்க. இந்த ஜனங்கள் எகிப்தில் போய் 300 வருஷம் வேலை செய்கிறாங்க. 300 வருஷத்துக்கு மேலே தான் இவங்க எகிப்தை விட்டு வெளியே கிளம்புறாங்க.
தோராயமாக 300 வருஷம் வச்சுருக்கிறேன் இல்லைங்களா? 300 வருடங்கள், ஒரு வருஷம் கிடையாது. எத்தனை கிட்டத்தட்ட 2-3 தலைமுறையே போகுது இல்லைங்களா? 2 தலைமுறை 3 தலைமுறையே கிராஸ் பண்ணுது. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் கொள்ளு தாத்தா இப்போ ஒரு கொள்ளு தாத்தா ஒருத்தர் வேலை செஞ்சாங்கன்னா, அப்புறம் உங்கள் தாத்தா அவங்கள்ட்ட வேலை செஞ்சு, உங்கள் அப்பா வேலை செஞ்சு, இப்போ அடுத்து நீங்கள் அவங்க இந்த இடத்துல வேலை செய்கிறதுக்கு ஈக்குவல். இப்போ கர்த்தரை பார்த்தாரு, அப்பா உங்கள் கொள்ளு தாத்தா வந்து வேலை செஞ்சார்ல, இந்த படுபாவி வந்து காசை ஒழுங்காக கொடுக்காமல் போயிட்டான், சம்பளம் கொடுக்கல, போனஸ் கொடுக்கல, எக்ஸ்ட்ரா வந்து வீட்டுக்கு வேண்டிய மருத்துவ செலவு கொடுக்கல, வீட்டு வாடகைக்கு காசு கொடுக்கல, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு காசு கொடுக்கல. இந்த மாதிரிலாம் கவர்மெண்ட்டை வேலை செஞ்சால் இது எவ்வளோ ஆஃபர் இருக்குதா இல்லைங்களா? கவர்மெண்ட் வேலை செய்யும்போது ஏகப்பட்ட சலுகைகள்லாம் இருக்குது இல்லைங்களா? இப்போ இவன் யாருக்கு வேலை செஞ்சான்? எகிப்து நாட்டுக்கு வேலை செஞ்சுருக்கிறான். கர்த்தர் பார்த்தாரு, உங்கள் அப்பாவுக்கு வரக்கூடிய பென்ஷன் எவ்வளவு, போனஸ் எவ்வளவு, அப்புறம் தாத்தாவுக்கு வரக்கூடிய பென்ஷன் போனஸ், அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு வரக்கூடிய பென்ஷன் போனஸ். இப்போ கர்த்தர் கணக்கு போட்டு, இப்போ போய் கேள்டாமா அவனை, என்னது இப்போ போய் கேட்டால் வட்டியும் முதலும் சேர்த்து எல்லாவற்றையும் கொடுப்பான். கவனிங்க, நீங்கள் நினைக்கிறீங்களா வெள்ளி உடைமை இவன் சம்பாதிச்ச பணம் மட்டும் கொடுத்தான்னு? கிடையாது. இவன் தாத்தன், இவங்க முப்பாட்டன், தாத்தன், அப்பா, கிட்டத்தட்ட 3 சந்ததிகளுடைய எல்லா பணத்தையும் வெளியே எடுத்துகிட்டு வராங்க. வந்து இவங்க பணம் கொள்ளையிட்டார்கள். யாருடைய பணத்தை கொள்ளையிட்டார்கள்? ஏதோ வந்து ஊரா உண்டு பணத்தை கொள்ளையடிக்கல, எகிப்திய நாட்டின் தேசத்தினுடைய பணத்தை கொள்ளையடிக்கல, இவன் பணத்தை போய் கேட்குறான். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் கேட்க சொன்னாலும் யாருடைய இவன் நீ சம்பாதிச்சதுப்பா, உங்கள் தாத்தா உங்கள் அப்பா சம்பாதிச்சது, உங்கள் தாத்தா சம்பாதிச்சது, உங்கள் கொள்ளு தாத்தா சம்பாதிச்சது எல்லாமே, இதெல்லாம் விட்டு அவன் வச்சுருந்தான். நீ போய் இப்போ கேளு. தேவன் தயவு கிடைக்க பண்ணுறாரு பாருங்க. இப்போ எடுத்து என்ன பண்ணுறாருன்னா, அவ்வளவு பணத்தையும் மூட்டை மூட்டையாக எடுத்துகிட்டு வெளியே வராங்க ஜனங்கள். கவனமாக கேளுங்க. இப்போ அடிமைகள் அல்ல, வெளியே வரும்போது ஒவ்வொருத்தனும் கோடீஸ்வரனாக வெளியே வரான். ஹலோ, எகிப்து விட்டு கிளம்புறப்ப பக்கிகளாக வெளியே கிளம்பல, ஒன்றும் இல்லாதவங்களாம் ஓட்டாண்டிகளாக வெளியே கிளம்பல. எகிப்து விட்டு வெளியே இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வராங்க. திரும்ப சொல்கிற ஏழையா ஓட்டாண்டியா திருவோடை ஏற்றுக்கிட்டு இனிமேல் நாடு நாடாக பிச்சை எடுக்க வேண்டியதான்னு போகல. கவனிங்க, மூட்டை மூட்டையாக வெள்ளியையும் மூட்டை மூட்டையாக பொண்ணையும் தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன? இவங்க சம்பாதிச்சது. யார்? இவன் மட்டும் இல்லை, தாத்தன் பாட்டன் பூட்டன் எல்லாமே சம்பாதிச்ச பணத்தை வெள்ளிய பொண்ணையும் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. கவனமாக கேளுங்க, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? உடன்படிக்கை நிமித்தமாக நடந்துச்சு. நான் சொன்னேன், உடன்படிக்கையின் மனிதனாகிய ஆபிரகாமுடைய மனைவி மேலே அவனும் கை போடலை. சாராள் மேலே கை போட நினச்சானுங்க. வந்து கர்த்தர் விட்டாரா? அவன் யாருன்னு நினச்ச? என் பார்ட்னர், என் ஃப்ரெண்டு. ஆபிரகாம் தேவனுக்கு என்னவாக இருந்தான்? சிநேகிதனாக இருந்தான். என் ஃப்ரெண்டு மேலே கை வச்சிருவேன், என் ஃப்ரெண்டு மனைவி மேலே கை வச்சிருவேன். மகனே, நீ தொட்ட நீ கெட்டன்ற மாதிரி அவன் தொடர்றதுக்கு யோசிக்கும் போதே கெட்டுட்டான். பார்வன் பைபிளை பார்க்கணும் இல்லையா? ஆபிரகாம் ஏன் அப்படி பண்ண? இவன் மனைவி ஏன் சொல்லாம சொல்லலைன்னா நான் மேலே கை வச்சிருப்பேன். கை வைக்கிறதுக்கு முன்னாடியே அவனை கர்த்தர் டச் பண்ணிட்டார். மவனே, நீ மட்டும் அவன் மேலே கை வச்ச, அவளை பைபிள் போய் வாதைகளால் வாதிச்சார்னு போட்டிருக்குது. வந்து ஏன்னா உடன்படிக்கையின் பிள்ளைகள் மேலே அவ்வளோ கர்த்தர் வைராக்கியமாக இருக்கிறார். நீங்களாம் உடன்படிக்கையின் பிள்ளைகள் மறந்துடாதீங்க. அன்றைக்கி நம்ம மறந்துடுறோம். நம்ம மேலே உடன்படிக்கையின் ரத்தம் இருக்கிறது. புதிய உடன்படிக்கையின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம மீது இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மறக்கலை. சாராள் மேலே உடன்படிக்கையின் ரத்தம் இருந்துச்சு. உடன்படிக்கையின் நண்பர் இருந்தார், பார்ட்னர் இருந்தார், கை போடலையே. இப்போ இந்த ஜனங்கள் பாருங்கள், உடன்படிக்கையின் பிள்ளைகள், உடன்படிக்கையின் சந்ததிங்க. இவன் பணத்தை எவனும் வச்சிருக்க அதிகாரம் கிடையாது. கர்த்தர் பார்த்தாரு, எல்லாவற்றையும் சுருட்டி இவங்க கொடுக்குறாரு பாருங்க. இப்போ எகிப்தியர் இப்போ ஏழையாகிட்டாங்க. இப்போ எகிப்தில் இருக்கிற எல்லா பணமும் இவங்கள்ட்ட வந்துருச்சு. அப்போ எகிப்து நாடு என்ன ஆயிரும்? ஓட்டாண்டி ஆயிடுச்சு. செல்வ கொழிப்புள்ள, செல்வ வளமுள்ள எகிப்து தேசம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா போண்டி ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. கஜானா காலின்ற மாதிரி அங்கே இருக்கிற எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஏன்? எல்லாத்தையும் சுருட்டி வந்துக்கிட்டு இருக்கிறான். எடுத்து படிப்போம். இதை பற்றி என்ன நடந்துச்சு என்பதை பற்றி எடுத்துக்கங்க. யாத்திராகமம் 15, யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. யாத்திராகமம் 15 1-8 வசனம் படிக்கிறேன், கேளுங்க. கவனமாக கேளுங்க. இப்போ என்ன நடந்துச்சு கவனமாக கேளுங்க. உங்கள் படத்துக்கு உங்கள் மைண்டுக்கு கொண்டு வாங்க.
எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மூட்டை மூட்டையாக என்ன தூக்கிட்டு வராங்க? வெள்ளியையும் பொன்னையும் தூக்கிட்டு வராங்க. அன்றைக்கி தான் அப்படி தான் பார்க்குறோம். ஒரு யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு சமூக ஆய்வாளர் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, நிறைய நாட்டிலேருந்து அகதிகளாக வந்தவனுங்க கொஞ்சம் கோல்டை கொண்டு வந்ததாக கூட நம்ம நாட்டில் பொழைச்சிருக்கலாங்க. அவன் அந்த நாட்டில் கோல்டு கொண்டு வராமல் விட்டுட்டான். கோல்டோட மதிப்பு அவனுக்கு தெரியல. ஒருவேளை எங்கேயாவது தப்பிச்சு போகிறவன், எங்கேயாவது அகதியாக போகிறவன் கொஞ்சம் சும்மா ஒரு 2 பவுன் 3 பவுன் சும்மா ஒரு 10 பவுன் கொண்டு வந்தால் கூட இன்றைக்கி அந்த பவுன் எல்லா இடத்துலையும் செல்லுபடியாகும். அந்த பவுன் வச்சு மேலே வந்திருக்கலான்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் சும்மா 5 பவுன் 10 பவுன்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தன் கொண்டு வரான், மூட்டை மூட்டையாக கொண்டு வர சொல்லுங்கள். மூட்டை மூட்டை என்ன மூட்டை? தங்க மூட்டை இல்லை, தங்க மூட்டைகள். ஓகேங்களா? இப்போ 1-8 வசனம் படிக்கிறேன். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு எப்போ பாடினாங்க தெரியுங்களா? இப்போ செங்கலெல்லாம் கலந்துட்டாங்க. இப்போ செங்கல் வழியாக இதெல்லாம் கிராஸ் ஆகுதுங்க. ஏங்க அதுக்கெல்லாம் அதாவது இவங்க செங்கல் வழியாக போனது ஞானஸ்தானத்துக்கு இணையாக சொல்லுவாங்க. அங்கெல்லாம் கோல்டு போனதெல்லாம் ஞானஸ்தானத்துக்கு இணையாக போகுது. அதெல்லாம் ஒரு முக்கிய ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி போகுது எல்லாமே. ஓகேங்களா? இப்போ எல்லாமே இப்போ மூட்டையே எதிரொலியாக கிராஸ் பண்ணி கொண்டு வராங்களா? அதிகமே செங்கல் வழியாக கிராஸ் பண்ணி அடுத்த கரை வந்துட்டாங்க, மூட்டையாக தூக்கிட்டு. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்தில் தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. உமக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் உமது முக்கியத்தின் மகத்துவத்தில் நிர்மூலமாக்கினீர். உம்முடைய கோபாக்கினை அனுப்பினீர், அது அவர்கள் தாளடியை போல பட்சித்தது. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலில் உறைந்து போயிற்று. இதெல்லாம் கர்த்தர் செய்த நன்மைகளால் என்னை பாடும்போது இன்னொரு காரியத்தை சொல்கிறாங்க. அப்படியே 9 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எகிப்தியர்கள் திரும்ப இஸ்ரவேல் ஜனங்கள் பின்தொடர்ந்தார்கள். பின்னாடி தொடர்ந்து வந்தானா ஆகவே இவங்களுக்கு பிடிக்கும். இவங்களுக்கு என்ன கடுப்பாச்சு, உள்ளே இருக்கிற கூட்டத்துக்கு இந்த பக்கம் செங்கல் இந்த பக்கம் பார்வோன் துரத்துறானோனுமே, மோசே எங்களை சாகடிக்கிறதுக்கு எங்களை கூட்டி வந்தீங்கன்னு அங்கேயே ஒரு முறுமுறுப்பு உண்டானுச்சு. கவனமாக கேளுங்க. இப்போ எகிப்து தேசத்து நாட்டு ராஜா பார்வோன் தன் சேனையோடு இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்க வந்தது ஏன்? இவங்களாம் போயிட்டாங்க, இனிமேல் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்காக பிடிக்க வந்தானா? கவனமாக கேளுங்க. 9 சொல்கிறாரு, என்னன்னு சொல்கிறார். தொடருவேன், 9ஆம் வசனம், தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். பகைஞன் சொன்னான். என்ன சொல்றான்? ஒரு பயப்புள்ள தப்பிக்க கூடாது, எத்தனை தூக்கிட்டு போனா அத்தனை திருப்பி கொண்டு வருவான்டா. சிலர் சொல்லுவாங்களா, நான் போய் மீட்டுட்டு வரேன், உன்னுடைய மீட்டு கொண்டு வரேன்னு சொல்லி இங்கேருந்து ஜவுடால் பேசி போகிறவங்க சில ஆட்கள் இருக்கிற மாதிரி இந்த பார்வோன் ஜவுடால் பேசி உள்ள கிளம்புறான். என்ன பேச சொல்கிறான்? எகிப்து சாம்ராஜ்யமே கேட்டுக்க, இந்த எபிரேயர்கள் இங்கிறது போனது மட்டும் இல்லாமல் ஆடு மாடுகள்லாம் தூக்கிட்டு போயிட்டானுங்க. அது மட்டும் இல்லை, ஆடு மாடு போனால் கூட பரவாயில்ல, எகிப்தின் செல்வத்தை எல்லாம் சூறையாடி போயிட்டுருக்கிறான். கொள்ளையாடி பங்கிடுவன், நிறைய கருத்தை கொள்ளையிட்டு போயிட்டுருக்கிறான், மூட்டையை தூக்கிட்டு போயிருக்கிறான். கவனமாக கேளுங்க, திரும்ப சொல்கிறேன். எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை திரும்ப அடிமையாக்க வேண்டும் என்பதற்காக பின்தொடரவில்லை. ஏன் இவர்கள் பின்தொடர்ந்தார்கள் என்றால், எகிப்தின் செல்வமே எபிரேயர்களுக்கு போயிட்டுருக்குது. ஆக தான் பிடிக்குன்னு பார்த்தா கர்த்தர் பார்த்துட்டே மவனை கையை வைப்பேன், என் பிள்ளை மேலே உடன்படிக்கையின் ஜனத்தை மேலே பிடிச்சிடுவேன். பார்த்தாரு, இவங்க அந்த பக்கம் போனாங்க, இவங்க இடையில பாதியில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. திரும்ப மோசே கையை நீட்டார், திரும்ப செங்கடல் முன்னிச்சு எல்லாருமே பார்வோனையும் பார்வோனுடைய சேனையும் கடலில் அமிழ்த்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அப்போ ஏன் பின்தொடர்ந்தான்? எதற்காக பின்தொடர்ந்தான்?
நல்லா புரிஞ்சுங்க. திரும்ப வந்து தேசத்தில் அடிமை வேலை செய்கிறதுக்காக கிடையாது. ஏன் பின் தொடர்ந்தானா எகிப்தின் செல்வமே போயிட்டு இருக்குது. இப்போ எகிப்து ஓட்டாண்டி ஆயிடுச்சு, எகிப்து காலி ஆயிடுச்சு, எகிப்து கஜானால ஒன்றுமே இல்லை. அதுதான் பாருங்க, மிகப்பெரிய ஒரு பாவியின் ஆஸ்தியை எடுத்து கர்த்தர் நீதிமானு கொடுக்கறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதே போல தான் சாலமோனின் நாட்களில் கூட எப்படி சாலமோன் பாருங்க இஸ்ரவேல் தேசத்தில் தேவனுக்காக தேவாலயம் கட்டினார். எப்படி கட்டினார் தெரியுங்களா? கவனமாக கேளுங்க. சகல நாடுகளில் இருக்கின்ற நாட்டு ராஜாக்கள்லாம் வந்து சாலமோனுக்கு பொன்னையும் எல்லா பொன் வெள்ளி எல்லா விலையேற பெற்ற காரியத்தெல்லாம் கொண்டு வராங்க. அதில் ஒருத்தவங்களுக்கு சேபாவின் ஸ்ரீ, அவள் என்ன பண்ணுறா, தன் நாட்டில் எல்லாரும் சாலமோன் ராஜாவை பார்க்க போகிறான்னா வெறுங்கையாக பார்க்க போகல, மூட்டை மூட்டையும் அவன் என்ன பண்ணுறான், நான் பொன்னையும் வெள்ளியையும் அவன் ஊரில் இருக்கிற விலையேற பெற்ற பொருளையும் கொண்டு வரலாம். சாலமோனுக்கு எப்படி வந்துச்சு எல்லாம்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் சாலமோன் மேலே இருந்துச்சு. கர்த்தர் சொன்னார்ல, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பெருக, நீ ஞானத்தை கேட்ட பரவாயில்லப்பா, இப்போ ஞானத்தோட எக்ஸ்ட்ரா எல்லாமே ஆஃபர் உனக்கு வருது. நீ கேளாத ஐஸ்வர்யம், நீ கேளாத மகிமை, நீ கேளாத கனமெல்லாம் வரும். எப்படி? ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற சகல சாம்ராஜ்யத்தில் இருக்கின்ற விலையேற பெற்ற பொருள்லாம் சாலமோனின் காலில் வந்து விழுந்துச்சு. ஆமென். அது மட்டும் இல்லை பாருங்க, பிற்காலத்தில் நெகேமியாவின் நாட்களை கூட பாருங்க, தேவனுடைய அலங்கத்தை கட்டுவதற்காக நெகேமியா 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க, 6ஆம் வசனத்தில் படிக்கிறேன். அங்கே கூட அர்தசஷ்டான்னு ஒரு ராஜா இருக்கிறான். இந்த அர்தசஷ்ட ராஜாட்ட இருக்கிற எல்லா விதமான பொக்கிஷத்தையும் தூக்கி என்ன பண்ணுறாருன்னா நெகேமியாட்ட கொடுத்து எருசலேமின் அலங்கத்தை கட்டுறதுக்கு அனுப்புகிறார். 6ஆம் வசனம் படிக்கிறேன். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தால், ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கப்படும்படிக்கும். அப்புறம் சொல்கிறார் 8ஆம் வசனம், தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்கப்போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலான ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள காரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, அடிக்கடி இந்த இடத்துல ஒன்று வருது, தயவு 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 என்ற ஒரு வார்த்தை வருது. பாவிகளுடைய ஆஸ்தி நினைக்கலாம், எங்க எப்படிங்க அவன்கிட்ட பிடுங்க முடியும், அவன்லாம் கல்லுஞ்சக்காரங்க. சில பேர் சொல்லுவாங்க, இவன்கிட்டருந்து வாங்குறது சாதாரணமாக சொல்லுவாங்க, எங்கே ஒரு பைசா வாங்கி, சில பேர் சொல்லுவாங்கள்ல, என் பிள்ளைகிட்டருந்து சும்மா கையில் வச்சுருக்க ஒரு அந்த சின்ன ஒரு ரூபாய் வாங்கி பாருங்க அப்படின்வாங்க. பார்த்துருங்க, சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கையிலேருந்து ஒரு காரியத்தை பிடுங்க முடியாது. அதே போல் சில ஆட்கள்கிட்டருந்து வாங்க முடியாது. சில சொல்லுவாங்க, இவன்லாம் கொடுக்கவே மாட்டாங்க, இவனை பற்றி தெரியாதா, ஒரு நயா பைசா செலவு பண்ண மாட்டாங்க. சில சொல்லுவாங்க, வீட்டுக்கே ஒன்றும் வாங்கி போட மாட்டாங்க இந்த ஆள். அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர்லாம் சான்ஸே கிடையாதுங்க அப்படின்வாங்க. கர்த்தர் பார்க்குறாரு, தேவனுடைய தயவு அங்கே உண்டாகும்போது நீங்கள் உங்களுக்கு விஷன், சரியான விஷன் இருக்கணும், நோக்கம் சரியாக இருக்கணும், தரிசனம் சரியாக இருக்கணும். கர்த்தர் ஏன் என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார், கர்த்தர் ஏன் என்னை ஆசீர்வதிக்கிறார், எனக்கே இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் பண்ணுறாருன்ற வெளிச்சம் இருக்கிறவங்கள தான் தேடி இதெல்லாம் வருமே வெளியே. சும்மா எல்லாருக்கும் அப்படியே 7 மணிக்கு வந்துட்டு போகிறது கிடையாது. நோக்கம் யாருக்கு இருக்குது, திட்டம் யாருக்கு இருக்குது, பிளான் யாருக்கு இருக்குது, தரிசனம் யார் உடையவர்களாக இருக்கிறார்கள், யாருக்கு அந்த வாஞ்சி இருக்குது, யாருக்கு அந்த தரிசனம் இருக்குது, யாருக்கு அந்த தாகம் இருக்கிறது. தாகம் உள்ள உண்மையில் கர்த்தர் தண்ணீரை தான் ஊற்றுவேன் இருக்கிறார். நீ எந்த காரியத்தை குறித்து தாகம் வாஞ்சி இருக்குதோ அவர்களுக்கு அந்த காரியம் நிறைவேற்றப்படுகிறது. சில சொல்லுவாங்க, சில பேர்லாம் பாரு, ஒரு சில காரியத்தில் தாகமாக இருப்பாங்க, வாஞ்சியாக இருப்பாங்க. அவங்க எதில் வாஞ்சை ஆசை தாகமாக இருக்கோ அதை அடைந்து விடுகிறார்கள். யாருன்னா சும்மா சில பேர் ஒன்றுத்துக்கும் அப்படியே சும்மா இருப்பாங்க பாருங்க, எனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க பாஸ்டர்னுவாங்க. அப்படியே சாப்பாடு கிடைக்குதா, சாப்பிட்றதா, தூங்குறோமா, போகிறோமா, வந்தோமா, அவ்வளோதான். இவங்களை வச்சு கர்த்தர் ஒன்றும் பண்ண முடியும். இவங்களுக்கு இந்த இப்போ நான் சொல்கிற காரியங்களாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஹலோ, கண்டிஷன் அப்ளை சொல்லுங்கள், கண்டிஷன் அப்ளை. கண்டிஷனாக யாருக்கு இந்த இதெல்லாம் நடக்கும், இதை குறித்த நோக்கம். சும்மா இதை சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறவங்களாம் பாவி நாஸ்தி நீதிமானுக்கு வரும்னு சொல்லலை. என்னங்க பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கு சொல்லலை,
தேவனுடைய தாகத்தை உங்கள் தாகமாக மாற்றி, தேவனுடைய தரிசனத்தை உங்கள் தரிசனமாக மாற்றி, தேவனுடைய திட்டத்தை உங்கள் திட்டமாக மாற்றி, தேவனுடைய விருப்பத்தை உங்கள் விருப்பமாக யார் மாற்றுகிறார்களோ அவர்களுக்கு இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகின்றது. புரியுதா? பிதாவே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை, அவ்வரம் எல்லாருக்கும் ஏன் கொடுக்கப்பட்டுச்சுன்னா, மனுஷன் முழுக்க முழுக்க ஏதாவது நிரம்பி இருக்கிறார்னா சொல்றாரு, எங்க அவர் சித்தம், அவர் சித்தம், பிதா சித்தம். அவர் என்ன சொல்றாரோ, அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் செய்யறேன், அதை தான் பேசுறேன், அதை தான் பண்றேன். ஆமென். வீட்டில் கூட அப்பா அம்மா வந்து கேட்குறாங்க, என்ன மகனே உங்களுக்கு தவிக்க விட்டு போயிட்டீங்க, உங்களுக்கு தெரியாதா என் பிதாவின் வேலையை செய்யணும், உங்களுக்கு தெரியாதா? இது நீ புரியலையா? நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியலையா? எனக்கு பெரிய வேலை இருக்குதே. புரியுதா? யாருக்கு இது டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும்? மணி டிரான்ஸ்ஃபர் யாருக்கு? பாவி நாஸ்தி எடுத்து ஏன் கர்த்தர் நீதிமானம் கொடுக்குறாரு? ஏன் ஒருத்தர் கர்த்தர் செழிப்பாக்குகிறாரு? இந்த திட்டத்தை உடையவர்களுக்கு, இந்த நோக்கத்தை உடையவர்களுக்கு. இப்போ புரியுதா? ஏன் வந்து ஒரு சில விசுவாசிங்க ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்க, ஒரு சிலர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஏன் விசுவாசிங்க நல்லா இல்லை என்பதற்கு காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ நான் சொல்கிறேன், இருக்க ஒவ்வொருவரும் இந்த தரிசனத்தை உடையவர்களாக மாற வேண்டும். ஆண்டவர் உங்கள் விருப்பம் என் விருப்பம் மாறட்டும், உங்கள் ஆசை என் ஆசையாக மாறட்டும், உங்கள் திட்டம் என் திட்டமாக மாறட்டும். ஆண்டவரே, புரியுதுங்களா? இனிமேல் உங்கள் ஆசை என்னவோ அதை தான் ஆண்டவர் நான் செய்ய போகிறேன். அதே போல் நெகேமியாவுக்கு நடந்துச்சு. இவங்க எல்லாருக்கும் கர்த்தர் பண்ணுற காரியம் பாவி நாஸ்தி எடுத்து கர்த்தர் நீதிமானம் கொடுக்குறதான் பியூட்டியே. இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வருவோம். ஏசாயா புஸ்தகத்தை திருப்பிக்கொள்வோம். 44ஆம் அதிகாரத்துக்கு போய்க்கு. ஏசாயா 44 கடைசி வசனத்தை படிக்கிற 28. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படி என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படி என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கோரேஸ் இவன் ஒரு பெர்சிய நாட்டு மன்னன். கவனிங்க, இவன் வந்து புறஜாதி, இவன் வந்து ஒரு யூதன் கிடையாது, இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவன் கிடையாது. இவன் வந்து ஒரு பெர்சிய நாட்டு மன்னன். கடவுள் பாருங்கள், அவனை வச்சு கர்த்தர் என்ன பண்ணார்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவாலயத்தை கட்டுவதற்கான பிளானு, திட்டம், பணம் எல்லாத்தையும் கொடுக்குறார். 1ஆம் வசனம். இதுக்காக கர்த்தர் என்ன பண்ணுறார்? கர்த்தராகி நான் அபிஷேகம் பண்ணினேன் கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. ஹலோ, உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் இன்னொருத்தனை அபிஷேகம் பண்ணுறாராம். யார்? பாவியை. நீங்கள் நினைக்கலாம், எங்கள் பாவியை போய் அபிஷேகம் பண்ணலாங்களா? நாங்கள் வந்து ஊழியக்காரனை அபிஷேகம் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஊழியக்கார பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். சபையை கொடுத்த ஊழியக்காரங்கள் லேவியர்கள் அபிஷேகம் பண்ணுறாரு, ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணுறாருலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் கவனமாக கேளுங்க, இன்னொரு காரியத்தையும் நான் சொன்னேன், கர்த்தர் என்ன வேணாலும் பண்ணுவார். ஹலோ, என்னது? உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். இப்போ நம்ம அபிஷேகம் என்றால் என்ன? நம்ம நினைக்க அபிஷேகம்னா குதிக்கிறது, கத்துறது, லப லபன்னு சத்தம் போடுறதா? அது இல்லைங்க. நம்ம நினைக்க அபிஷேகம்னா அது மட்டும் நம்ம நினச்சிக்கிறோம். அதெல்லாம் சில நேரத்தில் அபிஷேகம் உண்டாகும் போது சில நேரத்தில் நடக்கின்ற விஷயங்களை ஒழிய நம்ம அதை குறைப்படுத்தலை. ஆனால் அது மட்டும்தான் அபிஷேகம் நினச்சிருக்க கூடாது. அபிஷேகம் என்பது என்ன? ஒரு காரியத்தை செய்வதற்கு வேண்டிய உத்வேகம், ஆற்றல், திறன், சக்தி எல்லாமே அந்த அபிஷேகத்தில் இருக்குது. ஆமென். ஒருத்தனை கொடுக்க வைக்கணும்னா அதுக்கு அவன் மேலே அபிஷேகம் உண்டானால் கொடுக்க வைக்க முடியும். இன்னொரு நாட்டு மன்னனை கொண்டு வந்து கர்த்தர் இஸ்ரேல் நாட்டுக்கு சொல்கிறார், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்கள் நடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதற்கு கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை இந்த மாசத்தினுடைய வாக்குத்தத்தமாக பேசணும். யாருக்காக பண்ணுறார்? எவனுக்காக பண்ணுறார்? கோரேசுக்காக சொல்கிறார். அவனுக்காக, உனக்கு முன்னாடி போய் கோணலானதான் செவையாக்குவப்பா. ஏன்? உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தெரிவித்தேன். ஏன்? கர்த்தர் அவனை போய் ஆசீர்வதிச்சார்னா, அவனை ஆசீர்வதிச்சாதான் இவன் என் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் கொடுப்பான்றதுக்காக. புரியுதுங்களா? ஆகவே தான்
பாவிகள் ஆசீர்வதிக்கப்பட்டால் கவலைப்படாதீங்க, சந்தோஷப்படாது, அதாவது எரிச்சல் அடையாதீங்க. நல்லா புரிஞ்சுங்க. அவனை ஏன் கடவுள் ஆசீர்வதிக்கிறார்னா நல்லா புரிஞ்சுங்க, எல்லாமே தேவ நோக்கம் உள்ள ஆட்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்படிக்கு. புரியுதா? யாரும் நல்லா வந்தால் ஓஹோன்னு வந்துருந்தாங்கன்னா பாவி நல்லா செழிச்சிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கண்ணீர் வடிக்காதீங்க, கவலைப்படாது. என்ன ஆண்டவரே, நானும் ஆண்டவரே, வார சர்ச்சுக்கு வந்து வார மெசேஜ் கட்டு, வார உங்களை துதிச்சு, வார என்கிட்ட இருக்கிறது ஏதோ தூக்கி காணிக்க போட்டு தசமபாக கொடுத்துட்டு வந்தா என்னையை மட்டும் இப்படி விட்றீங்களே. கவனமாக கேளுங்க. நோக்கத்தை உடையவர்களாக நீங்கள் மாற ஆரம்பித்தீர்கள் என்றால் நான் சொல்கிறேன், எந்த நாடு, எந்த பாவி, எந்த ஒரு ஆள் அவன்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் தூக்கி பிடிங்கி கருத்து உங்கள் கையில் கொடுக்க ஆரம்பிப்பார். ஆமென். இன்னொரு இடத்துக்கு போய்ட்டு வருவோம் பாருங்க. இதுக்கு முன்னாடி போங்க. ஏசாயா புஸ்தகத்தில் 45:14 படிப்போம் எல்லாரும் சேர்ந்து. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்தில் தாண்டி வந்து உன்னுடையதாகும். புரியுதுங்களா? அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடன் மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவர் இல்லாமல் வேற தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எதற்காக இதெல்லாம் பண்றாரு? 22 பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிட்டும் என்று என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தையின் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்கிறார். என்ன சொல்றாருன்னா, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள் எல்லாரும் அவரை நோக்கி பார்க்கணும், ரட்சிக்கப்படணும், மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அதற்காக கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏன் கர்த்தர் பாவியின் ஆஸ்தியெல்லாம் எடுத்து நீதிமான்ட்ட கொடுக்குறாரு? ஏன் பாவியின் ஆஸ்தியெல்லாம் எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறாரு? நல்லா புரிஞ்சுக்கணும். இதற்காக தான். எதற்காக? தேவ திட்டம், தேவ நோக்கம். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்குது. அதற்காக கர்த்தர் பண்ணுகின்றார். ஆமென். பாருங்க, புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் கிபி 3ஆம் நூற்றாண்டு, கிபி 312 337 இந்த நாட்களில் மிகப்பெரிய ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. கான்ஸ்டன்டைன் மன்னன் மூலமாக இவன் வந்து ஒரு ரோமன், ஒரு தரிசனம் கிடைச்சது. ஒரு காலகட்டத்தில் ரோமாபுரி கிறிஸ்துவத்துக்கு எதிராக இருந்தது. முழு உலகமும் கிறிஸ்துவத்துக்கு எதிராக இருந்த காலகட்டங்கள். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரோமாபுரி ஆளுகை பண்ணது வந்து இந்த கான்ஸ்டன்டைன் தான். பாருங்கள், ஒரு நாள் கர்த்தர் பார்த்தாரு, அவனுக்கு தரிசனம் கொடுத்து ரோமாபுரியில் இருக்கிற எல்லா செல்வத்தையும் எடுத்து அவன் கிறிஸ்தவத்துக்கு கொடுக்க ஆரம்பித்தான். ஆமென். எவ்வளோ பெரிய மிராக்கிள் தெரியுங்களா? அதுவரை தேசத்திலே கிறிஸ்தவத்துக்கு எதிராக பலர் எழும்பினார்கள். கிறிஸ்தவர்கள்லாம் உயிரோடு எரிச்சாங்க. கிறிஸ்தவர்களை சிங்கங்களுக்கு இரையாக்கினார்கள், சிறுத்தைகளுக்கும் புலிகளுக்கும் இரையாக்கினார்கள். அந்த காலகட்டத்தில் அப்படியே ஒரு கிரவுண்டில் நிற்க வைப்பாங்க, அப்படியே கட்டி போடுவாங்க. கட்டி போட்டு அவங்கள அப்படியே கடித்து இவங்க பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு விதமான ஒரு சுகம் அவங்களுக்கு. கிறிஸ்தவங்களை அப்படி பிடிச்சி அப்படியே கம்பத்தில் கட்டி வச்சு எரிக்க விடுவாங்க. அதை பார்த்து அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கர்த்தர் கான்ஸ்டன்டைனை எழுப்பி அவன்கிட்ட இருக்கிற ரோமாபுரியில் இருக்கிற எல்லா பணத்தை தூக்கி கிறிஸ்தவத்துக்கு செலவு பண்ணும்படி இவர்களாம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவன் தான் கான்ஸ்டன்டைன் என்று சொல்லக்கூடிய மன்னன். ஒரு மிகப்பெரிய கிறிஸ்துவ சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும். அப்போ தான் கிறிஸ்துவ மதம், அதுவரை கிறிஸ்துவ மார்க்கமாக இருந்தது. நல்லதையும் மன்னனா அதோடு சேர்ந்து சில கெட்டதையும் சபைக்குள்ளே கொண்டு வர ஆரம்பித்தான். ஆனாலும் கிறிஸ்துவத்தை ஃப்ரீ ஆக்கணும், கிறிஸ்துவத்தை ரிலாக்ஸ் ஆக்கணும். கிறிஸ்துவத்துக்கு வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இல்லாமல் கிறிஸ்துவத்தை ரொம்ப ஊழியங்கள் வளர்வதற்கு ரொம்ப காரணமாக இருந்தவன் அந்த கான்ஸ்டன்டைன் மன்னவன் தான். பாருங்கள், கவனமாக கேளுங்க. கிறிஸ்து பரமேறி 300 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் வந்து பாவி நாஸ்தியெல்லாம் எடுத்துக்க நீதிமானு கொடுத்துக்கிறாரு. புதிய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் பண்ணுறார். இன்றைய காலகட்டத்தில் கர்த்தர் அதையெல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கின்றார். அவர் மாறுவதே கிடையாது. ஆமென். பாவி நாஸ்தியை எடுத்து கர்த்தர் நீதிமான்களை கொடுக்குறார். ஏன்?
இவனுக்கு திட்டம் இருக்குது, நோக்கம் இருக்குது, தரிசனம் இருக்கிறது, பணத்தினுடைய அருமை தெரியும், பணத்தின் நோக்கம் இருக்கும், ஏன் கர்த்தர் இந்த பணத்தை கொடுக்குறாருன்னு தெரியும். அதனால கர்த்தர் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் கர்த்தர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த காலகட்டத்தில் நம்முடைய கையில் அந்த செல்வங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். ஆமென். யாருக்கு தெரியும்? எவனும் எந்த ஒரு அரசியல்வாதி எலும்பி கூட நமக்கு ஒரு இடத்த, அதாவது நம்ம எதிர்பார்க்கல, ஆனால் ஒரு வேளை நடந்தாலும் நடக்கல. நான் சொல்ல, கர்த்தர் எப்படி வேணாலும் அவர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம கேட்க முடியாது, இப்படி தான் வரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நான் சொல்கிறேன், எப்படி வேணாலும் கர்த்தர் பண்ணுவார். எந்த திசை, நான் இந்த ஜோசியக்கார மாதிரி உங்களுக்கு நீ கிழக்கு திசையிலேருந்து உங்களுக்கு ராசி வரும், இந்த பக்கத்துலேருந்து வரும், அந்த பக்கத்தை எனக்கு நான் இந்த பக்கம் அந்த பக்கத்தை விசுவாசிக்கல, இந்த நாளில் அந்த நாளில் விசுவாசிக்கல, இந்த கலர் அந்த கலரில் விசுவாசிக்கல. நான் விசுவாசிக்கிறது எப்படியோ கர்த்தர் அப்புறம் அற்புதங்களை எனக்கு செய்வார். அதிசயங்க பண்ண இப்படி தான் வரும், நான் எதிர்பார்க்கல. ஆகவே நீங்களும் அப்படி எதிர்பார்க்காதீங்க, இப்படி தான் வரும்னு. நீங்கள் விசுவாசி எப்படினாலும் கர்த்தர் பண்ணுவாருங்க. எனக்காக யாரை வேணாலும் அசைப்பார். நான் படித்தோம் இல்லையா, பூமியை கூட அசைப்பார், வானத்தை அசைப்பார், பூமி மக்களுக்கு அசைப்பார், ராஜ்யங்களை நமக்காக அசைப்பார். ஏன்? சுவிசேஷம் அறிவிப்பதற்காகவே கர்த்தர் இவைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஏதோ கடவுள் ஏன் ஆசீர்வதிக்கிறாரு? 3 வேளை சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியாக இருந்து பட்டினியாக இருந்தும் கர்த்தரை தேடவும் ஒரு நன்மையை குறைவுப்படாதுப்பா. 3 வேளை கர்த்தர் சாப்பாடு போடுவாருப்பா. எங்க 3 வேளை சாப்பாடு மட்டும் கிடையாதுங்க, அதுக்காக மட்டும் எங்கள் ஆண்டவர் பிடிக்கிறதா? 3 வேளை சாப்பாடு கவர்மெண்ட்டே போட்டுட்டு போகுது. ஹலோ, புரியுதுங்களா? ஒருத்தருக்கு அரிசி ஈஸி 5 கிலோ அரிசி ஃப்ரீயாக கிடைக்கிது. இல்லை, புரியுதில்ல அவங்க எல்லாருக்குமே? எவ்வளோ ஃப்ரீ, இலவசம் எவ்வளோ இருக்குது. கர்த்தருக்கு 3 வேளை சாப்பாடை மட்டும் கொடுக்குறவர் கிடையாதுங்க. ஏன் கர்த்தர் இது பண்ணுறார்? நமக்கு கர்த்தர் கொடுத்தா நோக்கம் பெருசு, தேவனுடைய திட்டம் பெருசு, தேவனுடைய தரிசனம் பெருசு. ஆகவேதான் தேவன் உங்களை கஷ்டத்திலும் பஞ்சத்திலும் பட்டினிலும் ஏழ்மையிலையும் உங்களை இருக்க விட மாட்டார். அதுலேயும் நீங்கள் மேலே வருவீர்கள். உங்களை ஆசீர்வதிப்பது மட்டும் தேவனுடைய திட்டம் அல்ல, உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மூலமாக ஏராளமான மக்களை ஆசீர்வதிப்பது தான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டும் தேவ திட்டம் அல்ல. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற காரியத்தில் செல்ஃபிஷ் அப்படி கீழே தள்ளுறாரு, நம்முடைய சுயநலத்தை உடைக்கிறாரு, சுயநலத்தை புதைக்கிறார் தேவன். இல்லை, இந்த எண்ணத்துக்கே வரக்கூடாது. நான் நல்லா இருந்த போதும், என் மனைவி நல்லா இருந்த போதும், என் புருஷன் நல்லா இருந்த போதும், என் பிள்ளைங்க நல்லா இருந்த போதும், அது கிடையாது. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். சொல்லுங்கள், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். பக்கத்தில் பிளஸ் பண்ணுங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமென். புரியுதுங்களா? இதை கொண்டு போய் மனதில் கொண்டு போய் வைக்க வேண்டும். சுவிசேஷம் உலகம் அனைத்திற்கும் செல்வதற்காக தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். முழு உலகத்துக்கும் போகணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாதுங்க, அதில் இருக்காதுங்க. நிறைய நேரத்தில் ஏன் சுவிசேஷம் வளரல தெரியுங்களா? நம்ம ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதும் என்ற ஒரு மனநிலையில் வாழ்ந்துருக்கிறோம் பாருங்கள். அதுதாங்க பெரிய ஒரு கஷ்டம். கிறிஸ்துவத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அடி, கிறிஸ்துவத்துக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டக்கு எங்கன்னா இங்கே தான் இருக்குது. இதில் நான் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதும் கிடையாது. உங்கள் மூலமாக எல்லாரையும் ரட்சிப்புக்குள் நடத்தி அவர்களையும் இந்த பூமியில் செழிப்பாக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் சுயநலம் எப்போதும் பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு நல்ல காரியம்னா யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. சில காரியங்கள் இந்த சில நேரத்தில் பாருங்கள், இந்த யூடியூப்லலாம் பார்த்திங்கன்னா சில இந்த வீடியோ போடுவாங்க. இந்த தங்கத்தை நோண்டுருவேன், தங்கத்தை எடுக்கிறவன் போகும்போது சில வீடியோலாம் காமிப்பாங்க. அவன் மட்டும் எடுத்துகிட்டு மற்றவனுக்கு இடத்த காமிக்க மாட்டான், மற்றவனுக்கு இடத்த நோண்டுறதுக்கு விடவும் மாட்டான், அவன் மட்டும் நிரப்புறதுக்கு பார்க்குறது. நான் சொல்கிறேன், அப்படி இல்லை. எந்த ஒரு மனிதனுடைய ஒரு உள்ளம் அவர்களை தாண்டி ஆண்டவர் ஏன் சொன்னார்? உன்னை நேசிப்பது போல. அதுலேயே பைபிளே அடங்கிருச்சுன்னு போன்ட்டேன். ஆமென். பைபிள், முழு பைபிள் எங்க? என்னை நேசி. எப்படி நேசிக்கணும்? பிதாவை தேவனை எப்படி நேசிக்கணும்? முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அவரை நேசிக்கணும். அவர் என்னில் அன்பு கூற வேண்டும். அது மட்டுமல்ல, உன்னை நேசிப்பது போல பிறனையும். அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளமே. என்ன ஆயிடுச்சு? கிறிஸ்தவம் எங்கே போயிடுச்சு? கொஞ்சம் செல்ஃபிஸில் போய் லாக் ஆயிடுச்சு, சுயநலத்தில் போய் லாக் ஆயிடுச்சு. நான் நல்லா இருந்தால் போதுங்க, நான் சாப்பிட்டா போதுங்க, நான் நல்லா இருந்தால் போதுங்க, நான் நல்லா இருந்தால் போதுங்க. யார் இந்த வார்த்தை, யார் எக்கேடுக்கிட்டு போன எனக்கு என்ன? இல்லை இல்லை, அந்த 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 வார்த்தையே நம்ம பேசக்கூடாது. நான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு சொல்கிறேன்,
உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. அவ்வளோதான், மேட்டரே முடிஞ்சிருச்சு. சுவிசே பிரசங்கமே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அங்கே தானே பாஸ்ட் இடிக்குது. செத்தாலும் அந்த பக்கம் தலையை வச்சு தூங்க மாட்டேன், தெரியல நான் யாருன்னு தெரியல, என்னையே நான் மாற்றிக்க முடியாது சில பேர்லாம் சொல்லுவாங்க. மற்றவங்க சொன்னால் கூட பரவாயில்லைங்க, அநேக நேரத்தில் கிறிஸ்தவங்க சொல்கிறேன். நான் சொல்கிறேன் அந்த இடத்துக்கு வரக்கூடாது. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்கிறேன், உன்னை நேசிப்பது பிறனை நேசி. என்றைக்கு இந்த உள்ளம் உங்களுக்கு வருதோ நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு தப்ப முடியாது. ஆமென். ஆசீர்வாதம் வேணாம்னு சொல்ல முடியாது. இந்த எண்ணம் வந்தாலே போதும், உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மூலமாக ஏராளமான பேர் ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நல்லா இருப்பீங்க. இந்த புரியலாம் கீழே தான் இருந்துருக்க முடியும். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த மனதில் கொண்டு வாழ்க்கை வாழ்வோம். ஆமென். அடுத்த வாரம் இதை இன்னும் நிறைய பேச போகிறோம். இதற்காக கர்த்தர் என்னெல்லாம் வேறு என்னெல்லாம் பண்ணுறாரு, முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக தேவன் வேறு என்ன பிளான் திட்டத்தெல்லாம் வச்சுருக்கிறார். பாவியின் ஆஸ்தி எடுத்து நீதிமான கையில் கொடுக்கறது மட்டும் இல்லை, அடுத்து ஒன்று பண்ண போகிறாரு, உங்கள் ஆஸ்திகளை எடுத்தும் சுவிசேஷத்துக்கு எடுத்து பயன்படுத்த போகிறார். இதுதான் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் பாவியின் ஆஸ்தி பார்த்துக்கிட்டு வந்தோம்ல ரெண்டு வாரமாக. இப்போ நம்ம கையில் இருக்கிறத கொண்டு எப்படி சுவிசேஷம் அறிவிப்பது என்பதை பற்றி அடுத்த வாரம் பேசுவோம். எழுந்து நிற்போம். நல்லா புரிஞ்சுக்கணும், ஏன் கர்த்தர் செழிப்பாக்குகிறார் என்கின்ற சத்தியம் இங்கே இருக்கிற உங்கள் எல்லோரும் நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் ஏன் நல்லா இருக்கணும். சபை என்ன பண்ணிருச்சுன்னா, நம்மை கிறிஸ்தவ உலகம் தவறாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இவங்க செழிப்பை போதிக்கிறாங்க. செழிப்பு மட்டும் நம்முடைய நோக்கம் அது மட்டும் கிடையாது. நான் பார்க்குறோம் இல்லைங்களா, செழிப்பு அதாவது நம்ம நல்லா இருக்கிறத பற்றி போதிச்சுட்டு இருக்கிறோமா, இல்லை ஏன் செழிக்கணும் என்பதை நம்ம போதிக்கிறோம். எதுக்காக இதெல்லாம் போதிக்கிறோம் என்பது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எதுக்காக போதிக்கிறோம், ஏதோ நம்ம 3 வேளை சாப்பிட்டு நல்லா வாழ்ந்து நம்ம நல்லா கார் பங்களா உடையவர்களாக வாழணுன்றதுக்காக போதிச்சுட்டு இருக்கிறோமா? அதெல்லாம் நான் சொல்கிறேன், அதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது, பெரிய விஷயமே கிடையாது. நான் சொல்கிறேன் அதெல்லாம் பெரிய காரியமே கிடையாது. நம்ம நினைக்கிற ஆசீர்வாதம் என்றால் முன்னாடி ஒன்றும் இல்லைங்க, 3 நாள் நல்லா திருப்தியாக சாப்பிட்றேங்க. முன்னாடி மட்டனே சாப்பிட போகிறேன், மட்டன் சாப்பிட்றேன், சிக்கன் சாப்பிட்றேன், நான்வெஜ்லாம் நிறைய விரும்ப. முன்னாடி ஒன்றுமே இல்லைங்க, முன்னாடி சட்டையெல்லாம் ஒரு மாதிரி, இப்போ நல்லா சட்டையெல்லாம் போடுறாங்க. முன்னாடி ஒன்றுமே இல்லைங்க, கார்லாம் இல்லைங்க, என்னை கார்லாம் வச்சுருக்கிறேங்க. முன்னாடி ஒன்றுமே இல்லை வீடு. நான் நம்ம நினைக்கிற ஆசீர்வாதம்னா இதுதான் நினச்சிட்டு இருக்கிறோம். அது ஒன்றுமே கிடையாது. திரும்ப சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் ஆசீர்வாதம் உங்களுக்கு அதெல்லாம் கொண்டு கொடுக்குது. எதற்காக என்றால் தேவ திட்டத்தையும் தேவ நோக்கம் என்னன்னா, முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் போது. பழைய ஏற்பாடு காலத்தில் தேவனுடைய திட்டம் என்ன, கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்பது. புதிய ஏற்பாடு காலத்தில் தேவ திட்டம் என்ன, உங்கள் மூலமாக அநேகருடைய உள்ளங்களில் கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்பதற்காக. ரெண்டும் ஒரே டார்கெட் தான், ரெண்டும் ஒரே நோக்கம்தான். புரியுதுங்களா? அவர்களையும் அன்னைக்கு ஆசீர்வதிச்சாரு. திரும்ப சொல்கிறேன், பெத்லகேமில் கிறிஸ்து பிறக்கணுன்றதுக்காக. இன்றைக்கு ஏன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால், பெத்லகேம் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் கிறிஸ்துவானவர் பிறக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கி எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணுன்றீங்க? ஏங்க இதுக்காக நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இதற்காக ஆசீர்வாதமாக இருங்க. புரியுதுங்களா? உங்கள் மூலமாக அநேகர் கிறிஸ்துவை காணும். திரும்ப சொல்கிறேன், நம்ம ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதும் என்று சுயநலத்தோடு வாழ வேண்டாம். முதலாவது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எப்படியாவது ஒரு விதங்களில் உங்களுடைய ஊழியத்தை அறிவிக்கணும் ஆண்டவரே, சுவிசேஷம் அறிவிக்கணும் ஆண்டவரே. நேற்று கூட நடந்து போயிட்டே இருந்தேன். அப்போ கூட பல பிளானை தேவன் காமிச்சிட்டே வந்தேன். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அது செய்யலாம், இது செய்யலான்னு சொல்லி நடந்து போயிட்டே இருக்கும்போது தேவனோடு இப்படி பேசிக்கிட்டே போவோம் பாருங்கள். பேசி இதெல்லாம் கர்த்தர் காமிக்குது, இப்படி பண்ணலாம்ப்பா, அப்படி பண்ணலாம்ப்பா, இது செய்யலாம், அது செய்யலாம்னு காமிச்சிட்டு இருந்தார். ரைட், தேவன் காமிக்கிறார், நிச்சயம் அதெல்லாம் செய்வார். ஆமென். எதெல்லாம் காமிக்கிறார் அதெல்லாம் செய்வார், நிறைவேற்றுவார். ஆகவே தேவ பிள்ளைகளை எப்போதும் தேவனோடு வாழுங்க, தேவ திட்டத்தை புரிஞ்சுக்குங்க. உங்களை நேசிப்பது போல பிறனையும் நேசியுங்கள். ஆமென். இந்த அன்பு போச்சுன்னா லவ் நெவர் ஃபெயில்ஸ். இந்த அன்பு இருந்துச்சுன்னா, மற்ற அன்புலாம் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் அது ஃபெயில் ஆயிரும். ஆனால் இந்த அன்பில் நடக்க ஆரம்பிச்சோன்னா ஃபெயில் நெவர் ஃபெயில் தான். கருத்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே. இன்றைக்கி எங்களோட பேசினபடியே, உங்களை கண்களை திறந்தபடியே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு உள்ளே இருக்கின்ற சுயநலத்தை உடைத்தீரதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாண்டி யோசிக்க வைத்தீரதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏன் கர்த்தர் எங்களை செழிப்பாக்குகிறீர்
என்கிற காரியத்தை புரிய வைத்திருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இன்று எங்களோடு பேசுகிறபடியால் உங்கள் கண்களை திறந்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாவியின் ஆஸ்தியை எடுத்து கர்த்தர் ஏன் நீதிமானுக்கு கர்த்தர் கொடுத்தீர், இன்றைக்கு ஏன் கொடுக்கிறீர் என்கின்ற காரியத்தை நாங்கள் பார்த்தோம். எங்கள் உள்ளத்திலே தேவ தரிசனம், தேவ நோக்கம், உங்களுடைய வாஞ்சை இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய வாஞ்சியாக மாறுவதாக, உங்களுடைய திட்டம், உங்களுடைய திட்டம் இங்கே இருக்கிற எங்களுடைய திட்டமாக மாறுவதாக, உங்கள் விருப்பம் எங்கள் விருப்பமாக மாறுவதாக தகப்பனே. அப்படிப்பட்ட விருப்பத்தை இங்கே இருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆவியானவரே நீரே உருவாக்குவீராக. மிகப்பெரிய அற்புதம் அதிசயங்களும் அதற்காக செய்வீராக. அதற்காக நீர் என்ன வேணாலும் செய்ய வேண்டும் திட்டம் வைத்திருக்கிறோம், அதெல்லாம் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக தகப்பனே. ஒவ்வொரு நாளும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் உடைய பிள்ளைகள் காணட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.